உள்ளன்பு கொண்ட தமிழ் மக்களுக்கும் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன். கலைஞரையா வந்தாரு, நம்ம கலைஞரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, நம்ம கலைஞரையா வந்தாரு, வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. வானம் பொழிஞ்சி பூமி விளைஞ்சி உலவ போட்டு மக்கள் வாழ, நாடு செழிக்க மேன்மை துளிக்க மக்கள் யாவரும் நன்மை பெற, நம்மளோட உசுறு கலைஞரையா, திராவிட மாடல பாருமையா, நம்மளோட உசுறு கலைஞரையா, திராவிட மாடல பாருமையா. வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. தமிழின் கடலாய் தாழம்பு மடலாய் தந்தையின் குரலாய் தாய் மடி நிழலாய் நல்லாட்சி தந்தாரு நம்ம தலைவர் கலைஞர். தமிழின் கடலாய் தாழம்பு மடலாய் தந்தையின் குரலாய் தாய் மடி நிழலாய், வீடு வாசல் தோப்பு தொறவு மனசு நிறைஞ்சி மக்கள் வாழ, காடு கழனி நாடு நகரம் சீரும் சிறப்பாய் செழிச்சி வாழ, கலைஞர் நமக்கு கிடைச்ச வரமே, சூரியன் தான் நம்ம கலைஞர் நிறமே, சூரியன் போல கலைஞர் வாழ, திராவிட வெல்ல நீண்டு வாழ. வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. கலப்பை ஏந்தும் ஏழைகள் செழிக்க உழவர் சந்தை உருவாக்கி தந்தார். கல்வியோடு பெண்களுக்கு சொத்துரிமை தந்தாரே. கலப்பை ஏந்தும் ஏழைகள் செழிக்க உழவர் சந்தை உருவாக்கி தந்தார். சாதியற்ற சமத்துவத்தை கோயிலெங்கும் கொண்டு வந்தார். செம்மொழியாம் பெருமை தன்னை தமிழ் மொழிக்கு தந்தவர் தான். வள்ளுவர் திருக்குறளை மீட்டில் கொடுத்தார். தமிழன்னை பெருமையை பாட்டில் கொடுத்தார். அரசியல் அதிலே வல்லவர் தான். அகிலம் போற்றும் நல்லவர் தான். வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. வந்தாரையா வந்தாரு, கலைஞரையா வந்தாரு, 5 முறை ஆட்சி தந்தாரு. வானம் பொழிஞ்சி பூமி விளைஞ்சி உலவ போட்டு மக்கள் வாழ, நாடு செழிக்க மேன்மை துளிக்க மக்கள் யாவரும் நன்மை பெற, நம்மளோட உசுறு கலைஞரையா, திராவிட மாடல பாருமையா, நம்மளோட உசுறு கலைஞரையா, திராவிட மாடல பாருமையா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா,
எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர். அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர், அரசு நலத்தி தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா. சுட்டு வீரல் நீட்டும் சூரியனே ராதா, சுருட்ட மூடி பேரழகு ராதா. சுட்டு வீரல் நீட்டும் சூரியனே ராதா, சுருட்ட மூடி பேரழகு ராசா. கரகரப்பு காந்த குரல் எதிரிகளோ விரும்பும் குரல். கரகரப்பு காந்த குரல் எதிரிகளோ விரும்பும் குரல். துண்டு கடலோரோ தூக்கத்தில் இருப்பவரே, இந்த தொண்டர்களின் உயிர் துடிப்பில் தூங்காம இருப்பவரே. கண்ணாடிதான் ஒரு காட்டுமே, உன் கண்ணாடிதான் எங்க உயிர் காட்டுமே. உயிர் காட்டுமே, உயிர் காட்டுமே, உயிர் காட்டுமே, எங்க உயிர் காட்டுமே. தொலைக்காட்சி பெட்டி தந்த இந்த தொலைதூர காட்சி நீயே. தொலைக்காட்சி பெட்டி தந்த இந்த தொலைதூர காட்சி நீயே. அலையாட்சி கடலோரமாய் மகனருளாட்சி காண்பவரே. அலையாட்சி கடலோரமாய் மகனருளாட்சி காண்பவரே. காப்பாத்தி எங்களத்தான் கரை சேர்த்த மகராசா, சேப்பாக்கம் தொகுதியில சிங்கம் ஒன்று உழைப்பதை சேப்பாக்கம் தொகுதியில சிங்கம் ஒன்று உழைப்பதை
பெத்த செல்ல மகன் நூறாண்டு சாதனையை ஈராண்டில் செய்வதை சீராண்ட மகராசா நீ பெத்த செல்ல மகன் நூறாண்டு சாதனையை ஈராண்டில் செய்வதை மஞ்சத்துண்டு போட்டவரே அந்த மகத்துவத்தை சொல்லட்டுமா ஏழை பெண்கள் தாலி கயிறு அந்த மஞ்ச துண்டு தந்ததையா சூரியனில் வெளிச்சமில்லா ஓரிடமும் உலகில் இல்ல உன்னால பயன்படாதவர் ஒருவர் கூட உலகில் இல்ல அண்ணாவின் இதயத்தையே அப்படியே திருப்பித்தர பொன்னார காவியமே புறப்பட்டு சென்றாரே அண்ணாவின் இதயத்தையே அப்படியே திருப்பித்தர பொன்னார காவியமே புறப்பட்டு சென்றாரே மண்மூடி போகையிலும் கண்மூடி போகையிலும் எப்பொழுதும் வென்றாரே எப்பொழுதும் வென்றாரே எப்பொழுதும் வென்றாரே எப்பொழுதும் வென்றாரே தந்தானத்தானே தானே தந்தானத்தானே தானே தந்தானத்தானே தானே தந்தானத்தானே தானே உனக்கு பிடித்த வாக்கு 16 உனக்கு வயது என்றும் 16 வயது என்றும் 16 நீ யமுனை வென்ற மார்க்கண்டேயன் நீ யமுனை வென்ற மார்க்கண்டேயன் உன்னை எவராலும் வெல்ல முடியாது உன்னை எவராலும் வெல்ல முடியாது வெற்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல வெற்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல உன்னுடன் பிறந்த உண்மை உழைப்பு உன்னுடன் பிறந்த உண்மை உழைப்பு கர்ணனின் கவச குண்டலம் போன்றது கர்ணனின் கவச குண்டலம் போன்றது கொடுக்க பிறந்தவன் கர்ணன் கொடுக்க பிறந்தவன் கர்ணன் கொடுத்து கொண்டே இருப்பவர் எங்கள் அண்ணன் கொடுத்து கொண்டே இருப்பவர் எங்கள் அண்ணன் சகாதேவனின் உயர்ந்த பண்பு சகாதேவனின் உயர்ந்த பண்பு எங்கள் அண்ணன் எதிரி இடத்திலும் காட்டும் உயர்ந்த அன்பு எங்கள் அண்ணன் எதிரி இடத்திலும் காட்டும் உயர்ந்த அன்பு காலையில் கோயிலுக்கு சென்றால் குறை தீரும் என்பது பழமொழி காலையில் கோயிலுக்கு சென்றால் குறை தீரும் என்பது பழமொழி காலையில் கொர்க்கைக்கு சென்றால் குறை தீரும் என்ற புதுமொழிக்கு சொந்தக்காரர் எங்கள் அன்பு அண்ணன் காலையில் கொர்க்கைக்கு சென்றால் குறை தீரும் என்ற புதுமொழிக்கு சொந்தக்காரர் எங்கள் அன்பு அண்ணன் விடிந்தால் தைப்பொங்கல் விடிந்தால் தைப்பொங்கல் உன்னுடைய விவசாயத்தின் அடையாளம் உன்னுடைய விவசாயத்தின் அடையாளம் உன் தமிழின் அடையாளம் உன் தமிழின் அடையாளம் அது திருவள்ளுவன் தந்த டாக்டர் கலைஞரின் அழகிய தமிழ் படைப்பின் அடையாளம் அது திருவள்ளுவர் தந்த டாக்டர் கலைஞரின் அழகிய தமிழ் படைப்பின் அடையாளம் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் அவர் புகழ் வாழ்க அடுத்ததாக ஆற்றல்மிகு நகர செயலாளர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே
நகரமன்ற தலைவர் அண்ணன் மோகனவேல் அவர்களே, மாமுண்டூர் அண்ணன் டி ராஜண்ணன் அவர்களே, ராஜலட்சுமி அண்ணாதுரை அவர்களே, அப்புறம் எங்கள் வீட்டில் போயிச்சுப்பாங்கல்ல அதனால சொல்லி மாவட்ட ஊராட்சி தலைவர் எஸ் பார்வதன் சீனிவாசன் அண்ணன் அவர்களே, வா அன்பழகன் அண்ணன் அவர்களே, ஆர் வேர்முருகன் அண்ணன் அவர்களே, கா லோகநாதன் அண்ணன் அவர்களே, ஏஎன் சம்பத்தண்ணன் அவர்களே, ஆர் வெங்கடேஷ் பாபு அண்ணன் அவர்களே, பி பேபிராணி பாபு அவர்கள் அண்ணன் அவர்களே, ஜேசிகே சீனிவாசன் அண்ணன் அவர்களே, ஏஜி திராவிட முருகன் அண்ணன் அவர்களே, எம் தினகரன் அண்ணன் அவர்களே, ஏ ஞானவேல் தம்பி அவர்களே, என் சங்கரன் அண்ணன் அவர்களே, சி கே ரவிக்குமார் அவர்களே, எஸ்பிஜே கமலக்கண்ணன் தம்பி அவர்களே, என்வி பாபன் அண்ணன் அவர்களே, திலகாவதி ராஜ்குமார் அவர்களே, எஸ் கார்த்திகேயன் அண்ணன் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆர் சரஸ்வதிக்குமார் அவர்களே, ஜி ரமேஷ் சார் அவர்களே, வி கல்பனா விஜயபாஸ்கர் அவர்களே, கா கௌவேந்தன் சார் அவர்களே, ஆர் மல்லிகா ராஜகோபால் அண்ணன் அவர்களே, நான்மணி சின்னதர் அண்ணன் அவர்களே, பேபி மோகனவேல் அண்ணன் அவர்களே, அகமத் அவர்களே, குல்சார் அவர்களே, மகாலட்சுமி விஜயபாஸ்கர் அவர்களே, பி மணியண்ணன் அவர்களே, எஸ்ஆர்எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களே, விஜயலட்சுமி சேகர் அவர்களே, கே செந்தில் அவர்களே, எஸ் ஏ கார்த்திகேயன் அவர்களே, பி என் கங்காதரன் அவர்களே, கஜலட்சுமி சந்திர அவர்களே, நகர கழக நிர்வாகிகள் கே பெருமாள் அண்ணன் அவர்களே, ஜி துரையண்ணன் அவர்களே, கே மகேந்திரன் அவர்களே, எம் சதீஷ்குமார் அவர்களே, கே விஜயபாஸ்கர் அவர்களே, டி கருணாநிதி அவர்களே, பி மன்னன் அவர்களே, கழக நிர்வாகிகள் என் தலைவர் பி கோபண்ணன் அவர்களே, கே சுந்தரேசன் அண்ணன் அவர்களே, பி பார்த்திபண்ணன் அவர்களே, பி சிலம்பரசன் அண்ணன் அவர்களே, ரூபி வெங்கடேசன் அவர்களே, கே ராமண்ணன் அவர்களே, எம் பாலசுப்ரமணியன் தம்பி அவர்களே, டி ஜி சம்பத்தண்ணன் அவர்களே, ஜி முகமது அண்ணன் அவர்களே, ஆப்ப ஏகம்பரன் அண்ணன் அவர்களே, எஸ் அண்ணாதுரை அண்ணன் அவர்களே, எஸ் சிவானந்தம் அண்ணன் அவர்களே, பி சுந்தரேஷ் அண்ணன் அவர்களே, பி மணி அண்ணன் அவர்களே, வி பழனி அவர்களே, வி பாண்டியண்ணன் அவர்களே, கே சிலுப்பன் அண்ணன் அவர்களே, எஸ் சதீஷ்குமார் அவர்களே, எம் இளங்கோவன் அவர்களே, எம் கருணாநிதி அவர்களே, பி முருகன் அவர்களே, என் காசிராஜன் தம்பி அவர்களே, சி ரமேஷ் அவர்களே, எஸ் சம்பத் பட்டாசு கடை அண்ணன் அவர்களே, ஜி கவுஸ்கான் அவர்களே, குட்டி அவர்களே, பால்கடை மணியண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியை நன்றி உரையாற்றிருக்கும் என் அன்பு சகோதரர் என் கலைஞர் பாஸ்கரன் அண்ணன் அவர்கள், கலைஞர் பாஸ்கரன் அண்ணன் அவர்களே, புருஷை எஸ் சிவகுமார் அண்ணன் அவர்களே, டி என் சோமசுந்தரம் அண்ணன் அவர்களே, என் கேசவன் தம்பி அவர்களே, கா கோவிந்தன் சார் அவர்களே, கே மகாராஜன் அண்ணன் அவர்களே, என் நசீர் கிளைக்கழக செயலாளர் அவர்களே, பி அண்ணாதுரை பால் வெண்டர் செய்யார் பால் கூட்டுறவு சங்கம் 15வது வார்டு மேடை பிரதிநிதி அவர்களே, ஜி ரமேஷ் ஆசிரியர் அவர்களே, உங்கள் அனைவரும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்ப அண்ணனிடம் ஆசி வழங்குகிறேன். ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாதங்களிலேயே மணிக்குவா மிளகண்ணன் விட்டுட்டேன். மிளகண்ணன் அவர்களே, மணியண்ணன் அவர்களே, நம்ம பொற்பாதம் அண்ணன் அவர்களே, சம்பத்தண்ணன் அவர்களே, நம் டாக்டர் அண்ணன் அவர்களே, அனைவருக்கும் நம்ம சி பி ரவிக்குமார் அவர்களே, அனைவருக்கும் நன்றி. ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாதங்களிலேயே கொரோனா என்ற கொடிய அரக்கனுடன் போராடி இயற்கை சீற்றங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் களத்திற்கே சென்று முன்கள பணியாளர்களிலே முதல் பணியாளராக தமிழக மக்களுக்காக இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பொதுமக்களே, தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்காக எத்தனையோ திட்டங்களை இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வந்தவுடனேயே ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதல் கையெழுத்தே அவர் மகளிரெல்லாம் கட்டணமில்லா பேருந்திலே செல்ல வேண்டும் என்றுதான் முதல் கையெழுத்திட்டார். இந்த நடைமுறையைத்தான் இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களாலும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லா மாநிலங்களிலுமே இருந்து வருகிறது. அடுத்தபடியாக பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைத்தார். மாணவர்கள் சீர்படுத்துகின்ற சிற்பி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல,
1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 32,000 பள்ளிகளிலே படிக்கின்ற 18 லட்சம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். மற்றும் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மாணவிகள் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புதுமை திட்டம் என்ற திட்டத்தை தாயுள்ளத்தோடு கொண்டு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டத்தை வழங்கி இருக்கிறார். மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்றும் திட்டத்தை தொடங்கி இன்று 1.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கின்ற கலைஞர் உரிமை திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொங்கலுக்கு எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்குமே நிவாரணம் வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழக முதல்வர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்டம் மற்றும் நியாய விலைக்கடை துவக்கி வைத்து காலையிலே துவக்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நியாய விலைக்கடை துவக்கி வைத்து மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடந்தப்பா கிரிக்கெட் போட்டி நடத்தி இந்த விழாவினை நாம் துவக்கி வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறப்பு துறைமுகத்துறை அமைச்சர் ஏவா வேலு எம்ஏ அவர்கள், MS தரணிவேந்தன் மாவட்ட செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் இந்த மாபெரும் நலத்திட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் மண்ணின் மைந்தர் ஓ ஜோதி PA MLA அவர்களே, தவிர்க்க முடியாத காரணங்களால் வர இயலாது போன S பார்வதி சீனிவாசன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களே, வா அன்பழகன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அவர்களே, R வேல்முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே, கா லோகநாதன் மாவட்ட துணை செயலாளர் அவர்களே, AN சம்பத் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அவர்களே, R வெங்கடேஷ் பாபு பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே, B பேபிராணி பாபு நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்களே, நகரமன்ற உறுப்பினர்களே, நகர அமைப்பின் பிரதிநிதிகளே, இந்த பகுதியினுடைய ஆண்டோர்களே, சான்றோர்களே, கழக கண்மணிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நலத்திட்ட விழாவினை சிறப்புரையாற்றி துவக்கி வைக்குமாறு அண்ணன் ஓ ஜோதி அவர்களை பணிவன்போடு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். செய்யாறு தொகுதிக்கு நீங்கள் தானே ஜோதி. மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விழா பெருவுரை ஆற்றுவார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய நகரமன்ற உறுப்பினர் சகோதரி ராஜலட்சுமி அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நகர அவைத்தலைவர் அண்ணன் பெருமாள் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர்கள் தம்பி கோவேந்தன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அண்ணன் ராஜகோபால் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் அணி துணைத் தலைவர் தம்பி கருணாநிதி அவர்களே, மாவட்ட விவசாய வர்த்தகர் குழுவுடைய உறுப்பினர் அண்ணன் கோபு அவர்களே, மருத்துவர் அணி தொகுதி பொறுப்பாளர் பொற்பாதம் அவர்களே, மாவட்ட விளையாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளர் கபடி ஞானமுருகன் அவர்களே, தோமுசா தமிழ் நம்பி அவர்களே, நகர இளைஞர் அணி கிளைக்கழக நிர்வாகிகள் அண்ணாதுரை, ராமு, கௌஸ்பாய், காசிராஜன், அண்ணன் TG சம்பத், முருகன், பிச்சாண்டி, குட்டி, ஏழுமலை, ராந்தம் RT லோகநாதன் மற்றும் ஏழுமலை, ஆறுமுகம், மாமா பிச்சாண்டி, செய்யாறு மேற்கு இளைஞர் அணியினுடைய
துணை அமைப்பாளர் விஜயகாந்த் உள்ளிட்ட நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி பாரதி உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தாய்மார்கள், பத்திரிகை துறை சார்ந்த அன்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது. எப்படி அடித்தட்டு மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர். பல்வேறு சட்டங்கள் மூலமாக தமிழகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்ற நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக தமிழகத்தை இந்தியாவிலே முதல் மாநிலமாக உருவாக்குகின்ற வகையில் இன்றைக்கு 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். திட்டங்கள் நம்முடைய முதல்வர் திட்டத்தை தான் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்களாம் இன்றைக்கு பின்பற்றுகின்ற ஒரு நிலையை நம்முடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலும் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அதுவும் நிதி நெருக்கடியான நிலையிலே, கடுமையான நிதி நெருக்கடி, 6,40,000 கோடி கடனை வைத்திருந்தாலும் கூட சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு சொல்லாத வாக்குறுதிகளை கூட சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம், அதிலும் பெண்களுக்காக தான் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெண்கள் கட்டணமில்லா பேருந்தில் செல்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். அதே போல உங்களுடைய உரிமை தொகை, அதை உதவித்தொகை என்று அறிவிக்காமல் கலைஞரின் உரிமை தொகை என்று மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்து, அதுவும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு, அதே போல தீபாவளிக்கு முன்பாக 5 நாளுக்கு முன்பாக அந்த பணத்தை உங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தி இன்றைக்கு ஒரு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல பொங்கல் தொகுப்பையும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கி, அதே போல் அதற்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, வெல்லம் போன்ற பொங்கலுக்கு தமிழர்களுடைய திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தை ஒரு நல்வழியிலே நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நமது மாவட்டத்திலே செய்யாறு தொகுதி மிக சிறந்த வளர்ச்சியை இன்றைக்கு எட்டிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் செய்யாருக்காக இந்த 30 மாத கால ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள், 10 ஆண்டு காலத்திலே இந்த பகுதியிலே ஒரே ஒரு லட்சம் ரூபாய் கூட எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சியிலே நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இந்த நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய வேதபுரீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு நீண்ட காலமாக நடைபெறாத இருந்ததை ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த ஆட்சியை பலர் இது ஏதோ இந்துக்களுக்கு விரோதி என்கின்ற வகையிலே சொன்னார்கள். ஆனால் நம்முடைய இந்த கோவில் திருப்பணியையும் அதற்கு உண்டான கும்பாபிஷேகமும் உடனடியாக நடத்தப்பட்டது. அதே போல நம்முடைய பச்சீஸ்வரர் கோயில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி கொடநகரில் இருக்கின்ற குடத்தீஸ்வரர் கோவில் சென்ற ஆண்டு 18 கோயில்களுக்கு திருப்பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார். அதே போல அறநிலையத்துறையின் மூலமாக இன்றைக்கு திருவத்திபுரத்திலே 3,40,00,000 ரூபாய் இன்றைக்கு புதிதாக திருமண மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலே வணிக வளாகம் 40 லட்சம் ரூபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இங்கே செய்யாறிலே புதிதாக பஸ் ஸ்டாண்ட் 5,45,00,000 ரூபாயிலே புதிய பஸ் ஸ்டாண்ட் உருவாக அந்த ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. அதேபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே மார்க்கெட் வணிக வளாகம்
4,40,00,000 ரூபாயிலே உங்கள் பகுதியிலே அமைந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை கட்டித்தர வேண்டும் என்று நம்முடைய இந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினர் வேண்டுகோளின் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அது திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 6 லட்சம் ரூபாயிலே கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. அறிவுசார் பூங்கா, அதாவது தமிழ்நாட்டிலே அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிக சிறப்பாக அறிவுசார் பூங்காவை நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரி எதிரே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்மளுடைய மாவட்ட தலைமை மருத்துவமனையிலே புதிதாக 5,45,00,000 ரூபாயில் புதிய கட்டடம் உருவாக்கப்பட்ட இருக்கிறது. அதேபோல் சிமெண்ட் சாலை 20 ஆண்டு காலத்துக்கு முன்பாக போடப்பட்ட சிமெண்ட் சாலைகள் எல்லாம் இன்றைக்கு புதிய சாலைகளாக 5 கோடி ரூபாயில் இன்றைக்கு நம்மளுடைய திருவனந்தபுரம் நகராட்சியிலே பல பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 8 லட்சம் ரூபாய் அளவிலே தார் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதல்வருடைய தளபதியாருடைய ஆட்சியிலே அடிப்படை தேவைகள் எல்லாம், அதே போல கூட தினசரி குடிநீர் வழங்குவதற்காக நம்முடைய வாட்டர் போர்டு மூலமாக உங்கள் தொகை முதல்வர் மூலமாக அதையும் நாங்கள் 5 கோடி ரூபாயிலே புதிதாக நவீனமயமாக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாம் கட்டப்பட்டு அதற்கு ஒவ்வொரு நாளும் குடிநீர் வழங்குகின்ற வழியிலே அதற்கும் நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதல்வர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி செய்யார் தொகுதி மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய தம்பி அண்ணாதுரை அவர்கள் இங்கே ஒரு கவிதை வாசித்தார். இந்த கவிதையெல்லாம் எனக்கு பொருந்துமா என்றால் அது பொருந்ததோ இல்லையோ, இந்த கவிதைக்கு என்னை இந்த அளவுக்கு உருவாக்கியவர் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதல்படி இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருக்கும் இந்த கவிதையை பொருந்துகின்ற வகையிலே நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் இது இரண்டாவது ஆண்டாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே நான் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்து 2வது ஆண்டாக மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். முதல் அவர்களுக்கும் அவருடைய மனைவியாக உறுதுணையாக இருக்கின்ற ராஜலட்சுமிக்கும் இங்கே முதலில் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற கிளைக்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மீண்டும் ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்களை வாய்த்த வயதில்லை அவரை வணங்கி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு போன வாட்டி ரேஷன் கடை கோரிக்கை வச்சேன். இப்போ இந்த தெரு ரொம்ப மோசமாகுது. அடுத்த மீட்டிங்குள்ள எனக்கு இந்த தெரு போட்டு கொடுத்தோம்னா அதான் எங்க கோரிக்கை. ஏமா உங்க எல்லாருக்கும் சார்பாக கேட்குறேன், அண்ணா பேசுக்குள்ள கண்டிப்பா இந்த ரோடு போட்டு கொடுத்துருவாரு. செல்போன் முதல் பாப்பா எடுமா, செல்போன் 2வது பரிசு எடுமா. ஆமா, குழுக்கள் முறையில் நம்பர் படிங்க, சொல்லுங்க. 85 யார் வச்சிருக்கீங்க? 85 நம்பர் டோக்கன் 85 டோக்கன் நம்பர் 85. வா வாங்கய்யா. 2ஆம் பரிசாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 2வது பரிசாக செல்போனை மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்குகிறார். டோக்கன் நம்பர் 85 யார் கையில இருக்குதோ அவங்க மேடைக்கு வரலாம். டோக்கன் நம்பர் 85 தான் 58. இரண்டாவது பரிசு செல்போனை மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருக்கரங்களால் வழங்குகிறார். முதல் பரிசு டிவியை மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் 194 மாமா
கலைஞர் 200 விழா முதல் பரிசாக தொலைக்காட்சி பெட்டி. அவ்வளவுதான் 32 இன்ச் LED டிவி முதல் பரிசிலை 24 இன்ச் LED டிவி. ரொம்ப சந்தோஷம். முதல் பரிசு 24 இன்ச் LED டிவி மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் திருக்கவங்களால் வழங்குகிறார். உடன் நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி அண்ணாதுரை அவர்கள். ராஜலட்சுமி அண்ணாதுரை இருக்காங்க. புனிதாமணி 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 நான் புனிதாமணி மேடைக்கு வரவும். இரண்டாவதாக ஆறுமுகம் அவர்கள் மேடைக்கு வரவும். சவரப்பேட்டி கமலக்கண்ணன் அவர்கள் மேடைக்கு வரவும். புனிதாமணி அவர்களுக்கு இஸ்திரி பெட்டியை வழங்குகிறார் மாண்புமிகு செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். ஆறுமுகம் அவர்களின் துணைவியாருக்கு மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருக்கரங்களால் இஸ்திரி பெட்டியை வழங்குகிறார்கள். கம்பகண்ணன் வந்துட்டீங்களா? கமலக்கண்ணன் சவரப்பேட்டி கமலக்கண்ணன் திரு கமலக்கண்ணன் அவர்கள் மேடைக்கு வரவும். சவரப்பேட்டி பூர்ணிமா, சந்தோஷ், ஹேமலதா, அஜித். திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு சவரப்பேட்டியை வழங்குகிறார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர். பூர்ணிமா, சந்தோஷ், ஹேமலதா, அஜித் நால்வருக்கும் சைக்கிள் மிதிவண்டியை வழங்குகிறார். பாக்ஸ் 12 பேருக்கு. குட்டி பசங்க மேல வாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ். சந்தோஷ், ஹேமலதா, அஜித். பூர்ணிமா, சந்தோஷ், ஹேமலதா, அஜித் அவர்களுக்கு மிதிவண்டியை வழங்குகிறார். சந்தோஷ் ஜாமெட்ரி பாக்ஸ் 12 பேர். ஹேமலதா, அஜித்
அஜித் நான் 4வது தான். அவ்வளவுதான். அஜித் திருமதி ரேணுகா அவர்கள் மேடைக்கு வரவும். திருமதி ரேணுகா அவர்கள் மேடைக்கு வரவும். அந்த கூட வருது. திருமதி ரேணுகா குட்டி பசங்க வாங்க, ஜாமீன் பாஸ் வாங்க. பன்னெண்டு பேருக்கு ஜாமீன் பாஸ். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி, உதயமான புதிய நிதி, உதயநிதி உதயநிதி. கலைஞர் அவர் பேரனவன், தளபதியின் தனையனவன், கலைஞர் அவர் பேரனவன், தளபதியின் தனையனவன், இளைஞர்களின் தலைவனவன், எழுச்சி மிக்க மனிதனவன், எழுச்சி மிக்க இளைஞனவன், உதயநிதி உதயநிதி. திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன், தகுதியான மனிதனவன், உதயநிதி உதயநிதி. யாரிடமும் பழகிடுவான், இணக்கமாக நடந்திடுவான், யாரிடமும் பழகிடுவான், இணக்கமாக நடந்திடுவான், ஜாதி மத பேதமில்லா சமுதாயம் தந்திடுவான், சமுதாயம் தந்திடுவான், உதயநிதி உதயநிதி. நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான், நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான்,
வேளையில்லா திண்டாட்டம் ஒளித்திடவே உழைத்திடுவான், ஒளித்திடவே உழைத்திடுவான். உதயநிதி உதயநிதி குலப்பெருமை காத்திடுவான், குடிசைகளை மாற்றிடுவான். குலப்பெருமை காத்திடுவான், குடிசைகளை மாற்றிடுவான். நடம் பெறவே அனைவருக்கும் நன்றியோடு நடந்திடுவான், நன்றியோடு நடந்திடுவான். உதயநிதி 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 உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி, உதயமான புதிய நிதி. உதயநிதி உதயநிதி கொள்கை வீரனே, உனது முகத்தை காண காத்திருப்பார் நமது தலைவனே. குடும்பத்துடன் புறப்பட்டு வா கொள்கை வீரனே, உனது முகத்தை காண காத்திருப்பார் நமது தலைவனே. அண்ணாவின் பெயரில் அழகு திடலை பார்க்கவா, அண்ணாவின் பெயரில் அழகு திடலை பார்க்கவா. பெரியாரின் நுழைவு வாயில் நீயும் நுழைந்து வா, தந்தை பெரியாரின் நுழைவு வாயில் நீயும் நுழைந்து வா. வீரபாண்டி கொடிமேடையின் சிறப்பு காணவா, நமது வீரபாண்டி கொடிமேடையின் சிறப்பு காணவா. பேராசிரியர் மேடை சொல்லும் முழக்கம் கேட்கவா, முரசொலியார் புகைப்பட கண் காட்சி பார்க்கவே, அங்கு அமைந்த கலைஞர் அரங்கம் காண உடன் பிறப்பேவா.
சிங்கம் நம்மை அழைக்குது பார் சேலம் வா என்று, சிங்கம் நம்மை அழைக்குது பார் சேலம் வா என்று, தங்க மகன் அழைப்பை ஏற்று கூடுவோம் ஒன்று, தங்க மகன் அழைப்பை ஏற்று கூடுவோம் ஒன்று. தீட்டிய கூர்வாள்களாக திரண்டு வாருங்கள், நீங்கள் தீட்டிய கூர்வாள்களாக திரண்டு வாருங்கள், நாட்டை பிடித்திருக்கும் தீமைகளை வீழ்த்த வாருங்கள். இளரத்தமே ஈட்டி முனை எழுச்சி கூட்டமே, மாநில உரிமை முழக்கம் வென்றெடுக்க விரைந்து வாருங்கள். விண்ணதிர முழக்கமிடு வெற்றி என்றுதான், விண் அதிர முழக்கமிடு வெற்றி என்றுதான், நாட்டில் விடியல் தந்த தளபதியின் வழியில் நின்றுதான், நாட்டில் விடியல் தந்த தளபதியின் வழியில் நின்றுதான். இந்தியாவின் விடியலுக்கு பதியம் போடத்தான், நாளை இந்தியாவின் விடியலுக்கு பதியம் போடத்தான், நாமும் சேலத்திலே சங்கமிப்போம் கடலை போலத்தான். உதயநிதி உழைப்பினிலே நாளை நமதுதான், 40ஐயும் வென்றெடுக்க வீர சபதம்தான். உதயநிதி உழைப்பினிலே நாளை நமதுதான், 40ஐயும் வென்றெடுக்க வீர சபதம்தான். சின்னவரின் அழைப்பை ஏற்று சேலம் விரைந்து வா, நம் மன்னவரின் முகம் மலர நீயும் மகிழ்ந்து வா. தியாக கொடி கரும்பு சிவப்பை கரத்தில் ஏந்தி வா, நமது திராவிட முன்னேற்ற கழக இதயமே நீ வா. சின்னவரின் அழைப்பை ஏற்று சேலம் விரைந்து வா, நம் மன்னவரின் முகம் மலர நீயும் மகிழ்ந்து வா, நம் மன்னவரின் முகம் மலர நீயும் மகிழ்ந்து வா. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி, அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி, அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி, அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. கலைஞரையா நமக்கு தந்த வெகுமதி, வருங்காலத்திலே இந்தியாக்கு அதிபதி. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி, அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. இரக்கமுள்ள மனசுங்க, கடலை விட பெருசுங்க, அருமையாக நடக்குது இப்போ தமிழ்நாடு அரசுங்க. நம்ம இரக்கமுள்ள மனசுங்க, கடலை விட பெருசுங்க, அருமையாக நடக்குது இப்போ தமிழ்நாடு அரசுங்க. யாருக்குமே எந்த குறையும் வைக்கல, தன்னிமைய போல காக்குறாரு மக்களை. யாருக்குமே எந்த குறையும் வைக்கல, தன்னிமைய போல காக்குறாரு மக்களை. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி, அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. நம்ம கலைஞரோட வழியில தந்துட்டாரு விடியல, ஆட்சி நல்லா நடத்துறாரு நேர்மையான முறையில. நம்ம கலைஞரோட வழியில தந்துட்டாரு விடியல, ஆட்சி நல்லா நடத்துறாரு நேர்மையான முறையில. ஊருக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் சூரியன்
தளபதி எப்போதுமே மக்களோட ஊழிய, ஊருக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் சூரிய. தளபதி எப்பவுமே மக்களோட ஊழிய, நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி. அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. அருமையான ஆச்சுங்க இந்த ஊரு முழுக்க பேச்சுங்க. தளபதியின் பெருமை வெளிநாடுக்கெல்லாம் போச்சுங்க. நல்ல அருமையான ஆச்சுங்க இந்த ஊரு முழுக்க பேச்சுங்க. தளபதியின் பெருமை வெளிநாடுக்கெல்லாம் போச்சுங்க. செஞ்சு தாரு எத்தனையோ சாதனை, சீக்கிரம் தீரப்போது மக்களோட வேதனை. செஞ்சிட்டாரு எத்தனையோ சாதனை, சீக்கிரம் தீரப்போது மக்களோட வேதனை. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி. அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி. அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. கலைஞரையா நமக்கு தந்த வெகுமதி. வருங்காலத்திலே இந்தியாக்கு அதிபதி. நம்மில் ஒருவர் நமக்கு முதல்வர் தளபதி. அவர் ஆட்சியிலே எல்லோருக்கும் நிம்மதி. இந்த பாடலை சமர்ப்பிக்கும் அமீரக திமுக அமைப்பாளர் எஸ் மீரான், ஐக்கிய அரபு அமீரகங்கள் NRTIA, ஸ்ரீ டாக்டர் அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ், SSS நண்பர்கள் VAG, SS மீரான் தம்பிகள் திருநெல்வேலி.